காவல்துறை எல்லாமே சீரழிஞ்சுதான் இருக்கு. அது ஒரு விதத்தை சொல்ல போனா காக்கி சட்டை ரவுடிகள் சொல்லுவாங்க. நீ சொன்ன அடிக்கணும், நீ சொன்னா நிக்கணும். எளிய மனிதன் மேல தாக்குதல் பண்ண அப்ப அவங்க மேல பண்ற டார்ச்சர்லாம் என்ன எப்ப பார் லீவ் கொடுக்குறது இல்லை, என்ன இதை பண்ண அதை பண்ண, எப்பயும் ஒரு ப்ரெஷர், எப்பயும் மைண்ட்ல ஸ்ட்ரெஸ். இது எங்க காட்டுவோம்? யாருன்னா கிடைச்சாங்களா ரோட்ல, ஓகே திருட்டு கேஸ்ன்னு சொல்றாங்களா, வேற கேஸ் நல்லா சாத்திடலாம். போலீஸ் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு எவ்வளவு பேருக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் அவங்க டார்ச்சர் அனுபவிக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்க ஒரு ஸ்டேஷன் வச்சு அடிச்சு கொண்டுட்டேன்னு சொன்னா வேற வழி இல்லை, நான் திருப்பி எடுத்து அடுத்தடுத்து எஃப்ஐஆர் விடும். ஒரே ஒரு மிரட்டு, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா போதும், வேற வழி இல்லை, பாடி வாங்கிட்டு போறவங்க தான் ஜாஸ்தி. வளாத்துல போடுறதும் தலையிலேருந்து காலில் வரைக்கும் பிறப்புற வரைக்கும் அடிக்கிறதும் எவ்வளவு ஒரு வெறி இருந்திருக்கும். இப்போ ஒரு கண்ணத்துல அரைஞ்சிட்டாங்க, அதுவே தப்பு தான். ஒரு குத்துறாங்க, அதுவே தப்பு தான். ஒரு கொம்புல அடிக்கிறாங்க, அதுவே தப்பு தான். அந்த மாதிரி இல்லையே. ஒரு 27 வயசு பையனை நீங்க எந்த அளவுக்கு அடிச்சிருந்தா உடம்புல இருந்து மூச்சு போயிடும். ஜட்ஜஸ் லஞ்சம் வாங்கினா டிரான்ஸ்ஃபர், அவங்க வீட்டுல ரூபா நோட்டு இருந்தா டிரான்ஸ்ஃபர். அதை நீங்க நிரூபிச்சு வெளியே போனா அவரா ராஜினாமா என்ன பண்ணிக்கலாம். ஏன் ராஜினாமா பண்ணிப்பாரு, அவரை தண்டிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா பியூன் ஒரு லஞ்சம் வாங்கினாரு சொல்லுங்க, உடனே சட்டம் பாயும், அவர் மேல நடவடிக்கை, அவர் வெளியே தூக்கி போடுவாங்க. ஒரு 9 சவரனுக்கு இவ்வளவு பெரிய டார்ச்சர். நீங்க அடிக்கிறத பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து அடிக்கிறான். வீடியோ கூட வெளியே வந்துச்சு. ஆமா, வீடியோ வெளியே வருது. அதுவும் எடுத்தவருக்கு இப்ப நாளைக்கு நிலைமை என்னன்னு இருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லனா, அவரை முதல்ல பாதுகாக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. எஸ்பி டிஎஸ்பி ஜெயில வைக்கிறது தான் சட்டத்துல நல்ல முன்னுதாரணமா இருக்க முடியும், நியாயமாவும் இருக்க முடியும். ஏவனவனை விட்டுட்டு யார் போய் செஞ்சாங்களோ செய்யறவனோட செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகமா இருக்கணும். A1 கணக்குப்படி பாத்தீங்கன்னா யாரு ப்ரீ பிளான் பண்ணி நீ கொலை பண்ணுன்னு அமிச்சானோ. இப்படி அதிகாரம் யார் கொடுக்கறது? ஒரு மனிதரை அடிச்சு கொலை பண்ற அளவு அவ்வளவு ப்ரெஷர் பண்ணி அந்த நகை திருட்டினது யாரும் ஒத்துக்குங்க கண்டுபிடிக்கணும், அந்த ப்ரெஷர் யார் கொடுக்கறது? கொலை பண்ணியாச்சு. ஸோ எஃப்ஐஆர்லாம் திட்டமிட்ட மாதிரி நம்ம என்ன ஸ்டைலில் மாற்ற முடியும்? நம்ம வலிப்பு நோய் மாற்றிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பண்ணிருக்காங்க. இவங்க நினைச்சாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டும் பண்ணலாம், எஃப்ஐஆர் போடாமலையும் பண்ணலாம். இது ஒரு பெரிய பணக்காரன், கார்பரேட் நிறுவன அதிகாரி, மற்றவன் ஐபிஎஸ் அதிகாரி சொந்தக்காரங்க, அமைச்சரோட சொந்தக்காரங்க இப்படி நடத்திருப்பாங்களா? நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு கு பாரதி அவர்கள். சார் வணக்கம். சார் நலமா இருக்கீங்களா? சார் நல்லதா சார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞரை காவல்துறை கடுமையாக தாக்குதனால மரணம் அடைஞ்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டுக்கே ஒரு மோசமான ஒரு சம்பவம், துயர சம்பவம். தமிழ்நாட்டுக்கு ஒரு இழுக்குன்ற மாதிரி பார்க்குறோம். பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை எந்த விதத்தில் எவ்வளோ மோசமாக நடத்திருக்காங்கன்ற மாதிரி வெளிப்படுது. இது காவல்துறையினுடைய கோர முகத்தை, அவங்களுடைய இன்னொரு பக்கத்தை, உழைக்கும் மக்கள் சாதாரண மக்கள்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்படின்ற பக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கு. இது மிகவும் கண்டித்தக்கது. தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் உரிய தண்டனை கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு சிபிஐ கிட்ட வழக்கு போயிருக்கு. உரிய அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கணுன்றதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க. இதோட பின்னணி என்ன சார்? எதன் பேரில் அரசு செய்யப்படுறாரு, என்ன சொல்லி விசாரிக்கப்படுறாரு அவர்? இல்லை, இப்போது 9 சவரன் நகை காணாமல் போயிருக்கு அப்படின்றது தான் சார்ஜ். அப்படின்னா வர்றாங்க, 2 பெண்கள் வர்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே ஸ்கேன் பண்ணிட்டு வந்ததுனால அந்த நகை நாங்கள் காருக்குள்ளே வச்சுருந்தோம். இவரை கூப்பிட்டு செக்யூரிட்டி அஜித்குமாரை கூப்பிட்டு நீங்கள் வண்டியை பார்க் பண்ணுங்கன்னா அவர் தெரியாதுன்றார். நண்பரை கூப்பிட்டு பார்க் பண்ணுறாரு. திருப்பி வரும்போது நகைகள் காணோம் அப்படின்ற அடிப்படையில் கடந்த ஜூன் 28 அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அந்த அடிப்படையில் திருப்பி இவங்க புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கும்போது இவங்களுடைய உறவினர், இவங்க புகார் கொடுக்கும்போது உறவினர் ஐஏஎஸ் தொடர்புடையவங்க போல இருக்கு. அவங்க மூலமாக டிஎஸ்பி கிட்ட பேசுகிறாங்க. டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையில் தனிப்படைன்னு ஒன்று நியமித்து 2 நாள் தொடர்ந்து இவரை டார்ச்சர் பண்ணாங்க, அடிக்கிறாங்க. அவங்க தம்பியும் அடிச்சிருக்காங்க, நண்பரும் அடிச்சிருக்காங்க. அடித்த வீடியோ இப்போ எல்லா இடத்தையுமே வெளியில் வந்திருக்கு, உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு. இந்த நகை தொலைந்து போனதாக சொல்கிறதின் அடிப்படையில் மேலிடத்து உத்தரவு, இதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு இந்த 9 சவரனுக்கு தனிப்படை அமைச்சு எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இந்த 9 சவரனுக்கு முக்கியத்துவம் என்னென்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஆளுங்கட்சி தரப்பை சேர்ந்தவர்கள், பெரிய ஆளுங்களோட தொடர்பு இருக்கிறனால தான் இதுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தடிப்படை அமைச்சு இது தேடுற விஷயமா மாறி இவரை டார்ச்சர் பண்ணி இவருடைய இறப்புன்றதை நோக்கி போயிருக்கு. ஏன்னா எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை. எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாமல் எப்படி விசாரிக்கப்பட்டார் அவர்? இல்லை, இது அவங்க இப்போ இல்லை, ஒரு டம்மி எஃப்ஐஆர் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வலிப்பு இறந்தா மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ சுதாரிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன, வீடியோ வருது, மற்றது வருது, இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு பிறகு இப்போ எல்லாருமே சுதாரிப்புக்குள்ளே இறந்து போயிட்டார்ல, உள்ளே இறந்துட்டார், கூட்டு போகும்போது நடந்து போயிருக்காரு. திருப்பி ஒரு மாட்டு தொழுத்தை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. திருப்பி தூக்கிட்டு வந்திருக்காங்க. வந்தபோது
அவர் வந்து வலிப்பு வந்து மாரடைப்பில் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா எஃப்ஐஆர் எல்லாமே இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு பிளான் பண்ணி வலிப்பு நோய் வந்து மாரடைப்பு வந்து இறந்தா மாதிரி தான் காட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்திருக்காங்க. இது பொதுமக்கள்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் வெளியில் வந்ததோட விளைவு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த பிரச்சனை வெளியே வந்துருச்சுன்னு உடனே இப்போ தான் அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையினர் மேலே நடவடிக்கை அப்படின்னு உடனே அவர் எஸ்பியை பொறுத்தவரைக்கும் காத்திருப்பவர் பட்டியலுக்கு உடனே மாற்றிடுறாங்க. மாற்றிட்டு இந்த டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணி நீக்கம்ன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் ப்ரீ பிளான்ட். ஒரு விஷயம் நடந்து கொலை பண்ணியாச்சு, அடிச்சு. ஸோ எஃப்ஐஆர்லாம் திட்டமிட்ட மாதிரி நம்ம என்ன ஸ்டைலில் மாற்ற முடியும்? அப்போ வலிப்பு நோய் மாற்றிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவங்க நினச்சாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டும் பண்ணலாம், எஃப்ஐஆர் போடாமலையும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலான்னா ஆளும் வர்க்கத்தினர் அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட லெவல் நாங்கள் என்ன நினச்சாலும் எங்களால் செய்ய முடியும், நாங்கள் நினச்சா கொலை இல்லைன்னு காட்டுவோம். அப்படின்னா வெளியில் தெரிஞ்சது அஜித்குமார் 2020 பென்னிக்ஸ் ஜெபராஜ் விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு, வீடியோ வந்துச்சு, அதனால் தெரிஞ்சது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு இடத்துல இதே போன்ற மரணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே போய் பேரம் பேசுகிற விஷயமும் நடக்குது. ஏற்கனவே இங்கேருந்து திமுக தரப்புலேருந்து ஆளுங்கட்சி தரப்புலேருந்து மற்ற இடங்கள்லேருந்து போய் இவங்ககிட்ட பேரம் பேசியிருக்காங்க, காசு கொடுக்குறேன்னு வித்ரா பண்ணியிருக்காங்க, இயற்கை மரணம் சொல்ல பார்த்துருக்காங்க. இவங்க நினச்சா எதை வேணால் பண்ணுவாங்கன்றதுக்கு தான் இந்த எஃப்ஐஆர் விஷயம் கூட ஒரு உதாரணம். ஏன்னா தாக்குன விஷயத்திலே வந்து என்ட்ரின்னு ஒரு சமூக செயற்பாட்டாளர் இருக்காரு, வழக்கறிஞர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இரும்பு ராடு வச்சு அடிச்சிருக்காங்க, பைப் வச்சு அடிச்சிருக்காங்க, உடல்ல வந்து அடிக்காத இடமே இல்லைன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஆமாம், முதல் ஆரம்ப கட்ட இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஒன்று கோர்ட்டில் 2 விதமான தகவல் இருக்குது. ஒன்று 44 இடங்களில் காயன்ற மாதிரி இருக்குது, இன்னொன்று 17 இடங்களில் காயன்ற மாதிரி இருக்குது. மூக்கு, வாய், காதில் வழியாக ரத்தம் வந்திருக்கு, மிளகாய் பொடி தூவியிருக்காங்க. அப்படின்னா பிறப்புறுப்பு உட்பட அடிக்காத இடமே. அப்படின்னா இவர்களை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பர்டிகுலர் இந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க எவ்வளோ வன்மத்தையும் எவ்வளோ குரூரத்தையும் ஒரு மனிதர் மீது காட்ட முடியுமோ, அப்படின்னா அதுக்கே அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வன்மத்தையும் கோவத்தையும் வெறுப்பையும் ஒரு மனிதன் மீது காட்ட முடியுமோ, எளிய மனிதன் மீது காட்ட முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு காவல்துறையோட குரூர முகம் சாதாரணதுன்னா ஏறி அடிக்கணும். நான் அப்பாரு உண்மையை வர வைக்கிறேன். இவங்க கையோ இவங்களுடைய சட்டமோ பெரும் பணக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கிறத நோக்கி எப்பயுமே நீளாது. இப்போ இதன் மூலமாக சட்டம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி காட்டுறதுக்கும் ஒரு தோற்றம் என்னென்னா, நகை காணாமல் போச்சு, நகை என்ன ஆச்சு, அப்போ எப்படி தான் விசாரித்து கொண்டு வந்து உயிர் போற வைக்கிறது வழி இல்லை. நீ அவனை அதிகபட்சம் என்ன, நீங்கள் ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம். அவரை நீங்கள் போய் ஓகே உன் மேலே சந்தேகம் இருக்குது, ரிமாண்ட் பண்ணால் அது பொய் வழக்காக இருந்தால் தெரிஞ்சிடும், இல்லையா இன்னும் விசாரணையை தீவிரப்படுத்திருக்கலாம். 2 நாள் வச்சு அடிச்சிருக்கீங்கன்னா 9 சவரனுக்காக உங்களுடைய நோக்கம் நீங்கள் டிஎஸ்பி சொன்ன ஆர்டரை கண்ணை மூடிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படியாவது நாங்கள் இதை வந்து ரெக்கவர் பண்ணி நீ தான் அடிச்சேன்னு ஒத்துக்க வைக்கணுன்றது தான் அதோட விஷயமா இருக்கு. இப்படி அதிகாரம் யார் கொடுக்கறது? ஒரு மனிதரை அடிச்சு கொலை பண்ற அளவு வந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அந்த நகை திருட்டினதை யாரும் ஒத்துக்குங்க கண்டுபிடிக்கணும், அந்த ப்ரெஷர் யார் கொடுக்கறது? இல்லை, டிஎஸ்பி தான் ப்ரெஷர் பண்ணியிருக்க முடியும். எஸ்பி தலைமையில் டிஎஸ்பி தான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இவங்க தனிப்படை அமைக்காம அவங்க தனியாக போய் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ இந்த சம்பவத்தை இப்போ கொலை வழக்கில் இருக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ரேஞ்சு தான் இருக்காங்க. அந்த குடும்பம் இப்போ அவங்க போய் போராட்டம் நடத்துனாங்க, சொன்னதானே செஞ்சாங்க, கொடுத்த வேலையை தானே செஞ்சாங்க, எங்களுக்கு என்ன நிலைமை? இதில் சம்மந்தப்பட்டவர் ஒருத்தர் எஸ்பி காத்திருப்பர் பட்டியல், இன்னொருத்தர் சஸ்பென்ஷன் தான். ஆனால் கீழே போனாங்க பாருங்க, சொன்ன ஆர்டரை போய் நிறைவேற்றினாங்க பாருங்க. கணக்குப்படி எஸ்பி டிஎஸ்பியை ஜெயிலில் வச்சுருக்கணும். எஸ்பி டிஎஸ்பியை ஜெயிலில் வைக்கிறது தான் சட்டத்தில் நல்ல முன்னுதாரணமாக இருக்க முடியும், நியாயமாகவும் இருக்க முடியும். ஏவனவனை விட்டுட்டு யார் போய் செஞ்சாங்களோ செய்கிறவனோட செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகமாக இருக்கணும். A1 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா யார் ப்ரீ பிளான் பண்ணி நீ கொலை பண்ணுன்னு அமிச்சானோ அவன் தான் A1 வரணும், தூண்டினவங்க தான் A1 வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த லிஸ்ட்டில் மாற்ற முடியும். இது சட்டப்படி பார்த்தா இப்படி தான் நீங்கள் எஃப்ஐஆர் வந்து போட முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும். ஆனால் இதில் எஸ்பி டிஎஸ்பி தப்பிச்சிக்கிறாங்க. தனிப்படை அமைச்சவங்க இவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விட்டவங்க தப்பிச்சிக்கிறாங்க. இது சாதாரண லெவலில் கான்செப்ட் இருக்காங்க பாருங்கள், மாத வருமானம் வாங்கி தான் வாழணும்னு. இவன் போய் அடித்து இந்த காவல்துறையுடைய சிஸ்டம் முறையிலேருந்து போய் அடித்தாங்க பாருங்கள். இல்லை சார், நீங்கள் சொல்லும்போது இப்போ குறிப்பாக வந்து 2000 3000 கணக்கான நகைகள் வந்து கொள்ளடிக்கப்படும் போதும் தனிப்படை வந்து அமைக்கப்படுறதில்ல. மோஸ்ட்லி போலீஸ் தான் வந்து விசாரணைக்கு வந்து போகிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, தீர்வு கிடைக்குது. ஒரு 9 பவுன் நகைக்காக வந்து தனிப்படை ஏன் அமைக்கணும்? இல்லை, நீங்கள் 100 சவரன் 200 சவரன் நகைக்கே அமைக்க மாட்டாங்க. நீங்கள் பெருமளவுக்கு அடித்தாலும் அதுலேயும் போலீஸ்காரங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் ரெக்கவரி காட்டும்போது நீங்கள் 200 300 சவரன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி காட்டும்போது வராது, கணக்கில் வராது.
உனக்கு வேணுமா நான் சொல்றதை வாங்கின்னு போ, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுமே கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. 9 சவரன் நகை சம்மந்தப்பட்டது இல்லை, அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ அவங்களுக்கு மேலதிகாரி இப்போ என்னென்ன யார் இந்த ஐஏஎஸ் அதிகாரின்னு இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வந்து எடுக்கணும். இப்போ நீதிமன்றம் இப்போ தலையிட்டு ஒதுங்க கூடாது. இப்போ எஸ்எம் சுப்பிரமணியத்தினுடைய நீதிமன்றம், தலைமையிலான நீதிமன்றம், மரியா கிளீட் தலைமையிலான நீதிமன்றம், நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்காங்க, அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார், இவங்க கூட பேரம் பேசின ஆளுங்கட்சி பிரமுகர்கள் யார், மற்றவங்களாம் யாருன்றதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். ஒரு குற்ற செயலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அதை காப்பாற்ற முயற்சி செய்தவர்கள் அத்தனை பேருமே நீதிக்கு முன்னாடி கூட்டு வந்து தண்டிக்கப்படணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட ரொம்ப எளிய மனிதர். இது வந்து இந்த 9 சவரன்ல இப்போ நார்மல் உங்கள் வீட்டில் இல்லை என் வீட்டில் வேற யாருன்னா வீட்டில் 9 சவரன் தோணிச்சிருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தனிப்படி அமைப்பாங்க, கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் சார் ஈவினிங் வாங்கிக்கிறீங்களா நாளைக்கு வாங்கிக்கிறீங்களா கேட்பாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு சிஎஸ்ஆர் வேணால் சாயங்காலம் கிடைக்கும். இப்போ நீ காலைல கொடுத்தீங்கன்னா 7-8 மணிக்கு கொடுப்பாங்க. நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நாங்கள் 6000, அந்த தெருவில் யார் வந்தால் 6000, இடிச்ச வாங்க ரோட்டில் யாராவது இருக்காங்க, கடைசியாக யாரும் கிடைக்கலன்னா யாராவது ரோட்டில் போகிறவங்க வரவங்களை தூக்கி ஒரு 4 கேஸ் போடும்போது இந்த கேஸை தூக்கி உன்னையும் போட்டேன் சார், அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார், அவங்ககிட்ட எதுவுமே இல்லை சார், அவன் செலவு பண்ணிட்டானா சார், அவங்ககிட்ட இல்லை யார்கிட்டயோ கொடுத்துட்டான்னு சொல்கிறான் சார், அதான் காட்டும். இல்லையா வேறு எதனா நகை கிடச்சின்னா இந்த நகை ரெக்கவரின்னு ஒரு 2 சவரன் 1 சவரன் காட்டேன் சார், நீங்கள் கிடைக்கிறதையா வாங்கி போங்க சார், கோர்ட்டில் அது கூட போட்டு வாங்கிக்கோங்க சார் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு 9 சவரனுக்கு இவ்வளோ பெரிய டார்ச்சர். நீங்கள் அடிக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து அடிக்கிறான். வீடியோ கூட வெளியே வந்துச்சு இல்லை? ஆமாம், வீடியோ வெளியே வருது. அதுவும் எடுத்தவருக்கு இப்போ நாளைக்கு நிலைமை என்னன்னு இருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்கிறேன்னா அவரை முதல்ல பாதுகாக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. வீடியோ எடுத்தவர், இந்த வீடியோ வெளியில் வந்த விஷயம் தான் இன்னும் எல்லாரும் உறுத்திருக்கு. எல்லா இன்சிடென்ட்டுக்கும் வீடியோ இல்லையே, எல்லா இடங்களையும் வீடியோ கேமராவும் இல்லை, ஆளுங்க இல்லை, மற்றது இல்லை. மாட்டு தொழுத்தில் வச்சு அடிச்சதுனால தான் வந்திருக்கு. அடி அடிக்கிறாங்க. ஒரு மனிதரை எப்படி நடத்தக்கூடாதோ அது போன்ற ஒரு மோசம். இது வந்து அதிகார வர்க்கம், காவல்துறையுடைய மிருக முகம், நாங்கள் எப்படிலாம் பண்ணுவோம். இது வந்து வெளியில் வந்துருச்சு. வெளியே வராதுக்குன்னா யார் பதில் சொல்ல போகிறா? இப்போ வெளியில் வந்திருக்கு. இது போன்ற சித்திரவதைகள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறது யார் உறுதிப்படுத்த போகிறா? என்ன செய்ய போகிறாங்க? இப்போ அவரை கூப்பிட்டு முதல்வர் வந்து பேசினாரு, நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோன்றாரு, உங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறோன்றாரு, கோயிலில் கொடுக்குறோன்னாங்க வேணான்ட்டாங்க, அரசு வேலை கொடுக்குறேன்றாங்க. என்ன விதமான அடுத்த கட்ட நடவடிக்கை இதுக்கு 4 பேருக்கு இது மாதிரி நடக்காம இருந்து செய்ய போறாங்க? உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து அந்த 6 பேரை கைது செஞ்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, இது உடனே எடுத்த நடவடிக்கை தானே அது? இல்லை, உடனே ஒன்றும் எடுக்கல. செய்தி வெளியில வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து வழிப்போடு தான் நித்திக்கு பார்த்துருக்காங்க. ஜனங்களுடைய விஷயமும் எதிர்ப்பும் போராட்டம் மற்றதும் ஊடகத்தில் வரும்போது மட்டும்தான் இப்போ அரசாங்கம் அதுக்கு பிறகு தலையிட்டு தான் இதில் நான் கேட்குறேன், உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நீங்கள் யாரை தொடணும்? யார் மூளையா செயல்பட்டு தனிப்படை அமைச்சு பண்ணாங்களோ நீ அவங்களெல்லாம் தொடணும். இப்போ அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண தானே பண்றீங்க. யார் மேல எடுக்க முடியும்? கடைசி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. காத்திருப்போர் பட்டியல் இது ஒரு நடவடிக்கையா? இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்டுக்கு சரி, நான் இதே கேட்கிறேன். வேற ஒரு சம்பவத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, ஒருத்தர் தூண்டி இருக்காரு, பெரிய பணக்காரர்ல, சாதாரண ஜனங்க மத்தியில சண்டை, என்ன பண்ணிருப்பாங்க? உடனே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரி, இதே வந்து ஒரு பியூன் ரேஞ்சில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒருத்தர் திட்டமிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, இல்லை ஒரு சாதாரண அரசு அலுவலகங்களுக்குள்ள நடக்குது, அந்த மாதிரி சாதாரண ரேஞ்சுக்குள்ள அதிகாரி இருக்காங்க, என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லை, அவங்க சாதாரண மனிதர்கள், இவங்க ஒரு அரசு அதிகாரிகள், ப்ராப்பரான வந்து எவிடன்ஸ் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாத ஒருத்தவங்களா? சார், இது தனிப்படை யார் அமைச்சிருப்பா? தனிப்படை அந்த கான்ஸ்டபிள் ரேஞ்சில் யாரும் அமைச்சிருக்க முடியுமா? அவங்களுக்கு ஏதாவது பவர் இருக்குதா? சட்டப்படி ஏதாவது பவர் இருக்கா? தனிப்படை யார் பண்ண முடியும்? எஸ்பி சொல்லி டிஎஸ்பி பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ இவங்க தானே மெயின். இவரை காத்திருப்போர் பட்டியலில் வைத்தது என்ன, உடனடி என்ன ஆக்ஷனு அப்படின்னா, நாங்கள் டிஎஸ்பி லெவல் எஸ்பி லெவலில் தொடமாட்டோம், எது பண்ணாலும் தொடமாட்டோம், நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றோம். ஏன்னா கவர்மெண்ட் கெட்ட பேர் ஆகும், அவங்கள சேர்ந்து நிற்போன்னு சொல்லி தான் நிற்கிறாங்க. இது உடனடி நடவடிக்கை நம்ம பார்க்க முடியாது. இதுலேயும் ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குடிமகனை வந்து அரசே கொலை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு காவல்துறை அதிகாரிகள் பண்ணதுக்கு எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும்? அரசு யார் கீழே இருக்கு? நீங்கள் வந்து பென்னிக்ஸ் ஜெயராஜோட கொலை வரும்போது நீங்கள் எப்படி கொந்தளிச்சிங்க? இப்போ இருக்கிற மாண்பு முதல்வர் என்ன பண்ணார்? அப்போ எவ்வளோ கொந்தளிச்சாங்க? கனிமொழி எவ்வளோ, எம்பி எவ்வளோ கொந்தளிச்சாங்க? எல்லாருமே தமிழ்நாடே கொந்தளிச்சுதே. அப்போ கொந்தளிச்ச அப்பா மகன் இறந்தாங்கன்னு கொந்தளிச்சுதே. அப்போ இப்போ நடக்கும்போது மட்டும் அது வேற ஆகிடுமா? இப்பயும் நீங்கள் கொந்தளிக்கணும், நீங்கள் இன்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நாங்கள் பாருங்கள், அவங்களோட முன்னுதாரணமாய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளே உள்ளத்துக்கு வச்சோம் பார், நாங்கள் செஞ்சோம் பார், எல்லா ஸ்டேஷனும் நாங்கள் கண்காணிப்பில் கொண்டு வருவோம், இது போல் இன்சிடென்ட்டு நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துப்போம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஃபேம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் வெளியே வந்துருக்கணும்ல. இப்போ நீங்கள் அரசு வேலை என்ன சொல்ல, உங்கள் கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லப்படுது, போய் பேரம் தானே பேசியிருக்காங்க, ஓப்பன் கோர்ட்லேயே பேரெல்லாம் சொல்லியிருக்காங்களே, அங்கே நகர செயலாளர் உட்பட அத்தனை பேரையும் சொல்லியிருக்காங்களே,
திமுகலேருந்து இவங்கெல்லாம் போய் 50 லட்ச ரூபா பேரம் பேசினாங்க, கேஸ் போடாமல் இயற்கை மரணமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்போ என்ன ஆட்சி இது? அப்போ அவங்க மேலே என்ன பண்ண போறீங்க? அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்களா? ஒரு ஒரு உயிரிழப்பு இருக்குது, ஒரு சாதாரண மனுஷனுடைய உயிர். இது ஒரு பெரிய பணக்காரன், கார்பரேட் நிறுவன அதிகாரி, மற்றவன், இல்லை வந்து ஐபிஎஸ் அதிகாரி சொந்தக்காரங்க, அமைச்சரோட சொந்தக்காரங்க இப்படி நடத்தியிருப்பாங்களா? ட்ரீட் பண்ணியிருப்பாங்களா? என்கவுண்டர் கூட பண்ணுவாங்க. நம்ம என்கவுண்டர் ஆதரிக்கல. சாதாரண மக்களுடைய விஷயம் என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லை அரசியலுக்கு பயங்கர ரொம்ப ஃபேமஸாக ஒரு இன்சிடென்ட் இருக்குது, என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன வேணா செய்வாங்க. ஆனால் இவங்களை நடத்துகிற விதம் இல்லை 5 காவலாளிகள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? தான் அது பத்தாதுன்ற நான் என்னோட திரும்ப விஷயம் என்னன்னா, இது வந்து எப்பயுமே கீழே இருக்கணும் தண்டிச்சு மேலே இருக்க தப்பிச்சிருது. இப்போ நீதித்துறையில் ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா, ஜட்ஜஸ் வந்து லஞ்சம் வாங்கினா டிரான்ஸ்ஃபர், அவங்க வீட்டில் ரூபா நோட்டு இருந்தால் டிரான்ஸ்ஃபர். அதை நீங்கள் நிரூபித்து வெளியே போனால் அவரை ராஜினாமா வேணா பண்ணிக்கலாம். ஐயா ராஜினாமா பண்ணிப்பார், அவரை தண்டிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் பியூன் ஒரு லஞ்சம் வாங்கினார் சொல்லுங்கள், உடனே சட்டம் பாயும், அவர் மேலே நடவடிக்கை, அவர் வெளியே தூக்கி போடுவாங்க. அப்போது எல்லாருக்குமே ஒரு கேட்டகரி தான். குரல் எங்கே எழுந்துக்குதுன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் எங்கே எழுப்பணுமோ அங்கே எழுப்பாமல் இருக்குது. இது ஒரு இன்சிடென்ட் இல்லையே. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எத்தனை காவல்துறை லாக்அப்? 24 லாக்அப். 24 லாக்அப் தொடர்கரை ஆகிறதுக்கு காரணம் என்ன சார்? சார் இது தெரிஞ்சது. நீங்கள் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, 24 லாக்அப் தான் நீங்கள் நடந்திருக்குன்னு சொன்னால் தப்பு. அது அரசு கொடுக்குற ரிப்போர்ட். இது வந்து பல விஷயங்களை தடையெல்லாம் தாண்டி வெளியே வந்து சம்பவமாக இருக்கணும். நீங்கள் வந்து நடக்கிறதுல 10% 5% வெளியே வந்தாலே பெரிய விஷயம். யார் சார் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா? போலீஸ் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ பேருக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் அவங்க டார்ச்சர் அனுபவிக்குன்னு நினைக்கிறீங்க? சார் பாக்கெட்டில் காசு இல்லாதவங்க தான் நிறைய பேர் ஜாஸ்தி. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனை வச்சு அடிச்சு கொண்டுட்டேன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, நான் திருப்பி எடுத்து அடுத்தடுத்து எஃப்ஐஆர் விடுவோம். என் குடும்பமே பாதிக்கப்படும். நட் ரோட்ல ஒரே ஒரு மிரட்டு, உன்னை நான் என்ன பண்ணுன்னு சொன்னால் போதும், வேறு வழி இல்லை, பாடி வாங்கிட்டு போகிறவங்க தான் ஜாஸ்தி. அதுவும் எளிய மக்கள் தான் இது போல் கொல்லப்படுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட ரொம்ப சாதாரண வேலைக்கு வரக்கூடியவங்க, ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற ஜனங்க தான் லாக்அப் டெத்துக்கு உள்ளாக்கப்படுது. இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. இப்போ ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணால் சில ப்ரொசீஜர்லாம் வந்து காவல்துறை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற முறை இருக்கு இல்லையா? அதை வந்து முறையாக ஃபாலோ பண்ணுறாங்களா? என்ன மாரி வந்து ஃபாலோ பண்ணாமல் என்ன மாதிரி விதிமுறைகள்லாம் செய்கிறாங்க காவல்துறை? சார் இப்போது பெயிலபிள் செக்ஷன்ஸ் உள்ள வழக்கு எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வர வச்சு நீங்கள் என்கொயரி பண்ணலாம். நீங்கள் வர வச்சு என்கொயரி பண்ணி என்ன நடந்திருக்குன்னு கேட்டு உன்னோட தரப்பெல்லாம் விளக்கம் கேட்டு பண்ணலாம். இது சந்தேகம் தான். இப்போ நகை ஒரு எடுத்தாரா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நோட்டீஸ் கொடுத்து சம்மன் அனுப்பிச்சு ஒரு ஸ்டேஷன் வர வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணலாம். நீங்கள் அந்த ரூட்டே போகல. உன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டப்படி ரூட்டே எடுக்க மாட்டீங்க. இதே பெரிய பணக்காரரு, ஒரு பெரிய பணம் படைத்தவர், ஆளுங்கட்சி தரப்பை சேர்ந்தவர், இப்படி நடந்திருக்காது. இந்த இன்சிடென்ட் இப்படி நடந்திருக்காது. அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ப்ராப்பராக வர வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படிலாம் காப்பாற்றலான்னு யோசிச்சிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜரே இல்லை. நீங்கள் சம்மன் அனுப்பிச்சு அவங்கள ப்ராப்பராக வர வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடக்கும் முடிவு எடுக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கேஸ் ஒன்று அட்டன் பண்ணேன். இப்போது எல்லாரையும் மோசடி, சென்னை மாநகராட்சியில் வேலை வாங்கி தர மோசடி பண்ணிட்டாங்கன்னு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சம்மன் அனுப்பிச்சு திருப்பி என்கொயரி கூப்பிட்டு விசாரணைக்கு பிறகு தான் அரெஸ்டே பண்ணாங்க. நைட் வரைக்கும் அடுத்த நாள் கூட போயிட்டு வாங்கன்னாங்க. நான் சொல்ல சில வேற உதாரணம், எல்லா நேரத்துலையும் இப்படி நடக்கிறது இல்லை. பட் இந்த இதில் மிக வேகமாக போய் அவனை அடித்து உதச்சி எதாவது பண்ணி அப்போ சார் மொளாத்தூளை போடுறதும் தலையிலேருந்து காலில் வரைக்கும் பிறப்புற வரைக்கும் அடிக்கிறதும் எவ்வளோ ஒரு வெறி இருந்திருக்க முடியும்? இப்போது ஒரு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, அதுவே தப்பு தான். ஒரு குத்துறாங்க, அதுவே தப்பு தான். ஒரு கொம்பில் அடிக்கிறாங்க, அதுவே தப்பு தான். அந்த மாதிரி இல்லையே, எவ்வளோ அடித்து சாகிற அளவுக்கு. ஒரு 27 வயசு பையன் ஃபிசிக்கலாக அவர் உடம்புல எதுவும் நோய் இல்லைன்றாங்க. அவர்லாம் வலிப்பு வந்தவர்லாம் கிடையாது. ஒரு 27 வயசு பையனை நீங்கள் எந்த அளவுக்கு அடிச்சிருந்தா உடம்புலேருந்து மூச்சு போயிருக்கும், உயிர் போயிருக்கும். அப்போது இது போன்ற சம்பவங்களை தொடர்ந்து நிறுத்துவதுக்கு என்ன வழின்றதும் அரசாங்கம் பார்க்கணும். அப்போ ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? முன் வச்சு வாதங்கள்லாம் சரியாக இருந்துச்சா இந்த கேஸில்? எஸ்எம் சுப்பிரமணியா அவர்கள் இன்னும் வந்து இந்த வழக்கை வந்து இப்போ சிபிஐக்கு போயிட்டதுலேருந்து இதே வெளியே போகக்கூடாது. இப்போ நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பிலிருந்து இது விசாரணை தொடர்ந்து நினச்சா இன்னும் ஃபோர்ஸாக நடக்கும். நீங்கள் பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய அவங்களுடைய வழக்கு 2020 ஆச்சு, 2025 எந்த ப்ராக்ரஸும் இல்லையே. இல்லை அதுவுமே சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு அந்த வழக்குமே. ஒன்று இப்போ நீங்கள் என்ன நடந்து முடிஞ்சிருச்சா? 5 வருஷம் ஆச்சு, தீர்ப்பே வரலையே, அப்படியே தானே நிற்குது. இன்னும் ஒரு 5 வருஷம் தான் நீர்த்து போயிடும். வழக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் எடுக்கிறீங்களோ, எத்தனை வருஷம் எடுக்கிறீங்களோ, அதில் சொல்லப்பட்ட விஷயங்களாக மாறும். சாட்சிகள் வரும்போது முரண்பாடு இயல்பாக வரும். நீங்கள் 10-15 வருஷம் ஒரு கேஸ் எடுத்தீங்கன்னா அந்த கேஸு 10வது வருஷம் நீங்கள் ஒரு சாட்சி எடுத்துருந்தீங்கன்னா ஞாபகத்திலே வச்சிருக்க மாட்டார். எனக்கு அந்த டேட்டில் நடந்ததா, சம்பவம் நடந்தா,
நீங்கள் வெப்பன் கைப்பற்றினாங்களா இல்லையான்னு சொன்னால் கூட சொல்ல வராது. வருஷம் இழுக்கிறது எப்படின்னா காப்பாற்றுறதுக்காக இருக்கும். இது ஒரு இயல்பான, நீங்கள் கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று கவனம் இல்லாமல் இழுப்பாங்க, அவங்களுக்கு பெரிய கேர் இருக்காது, அக்கறை. இதே அவங்களுக்கு ரொம்ப அக்கறையான வழக்குனா ஃபாஸ்ட்டாக போட்டு கொண்டு வந்து கடன் சார்ஜ் ஷீட்டை உடனே ஃபைல் பண்ணி கொண்டு வருவாங்க. இதில் போலீஸை காப்பாற்றணும் தான் பண்ணுறாங்க. அப்போ இதுலேயும் ஏற்கனவே நடந்து ஊரே பற்றி எரிஞ்சது நிலமை. இப்போ இதுக்கு என்ன நிலவரன்றதை கோர்ட்டு கண்காணிப்பில் இருந்து இப்போ என்ன சொல்லலாம், கவர்மெண்ட்டில் சிபிஐக்கு போட்டோம், நாங்கள் ஒத்துழைப்பு தரோம், நாங்கள் எல்லா ஒத்துழைப்பு தரோன்றாங்க. இது சம்மந்தப்பட்டதே கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை தான் இதில் ஈடுபட்டுருக்கு. இப்போ நீங்கள் கோர்ட்டு ஒரு விஷயம் தலையிட்டு ஒதுங்கிடக்கூடாது. நீங்கள் நின்று இது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போதா, நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் என்னென்னு கண்காணிச்சிட்டே இருப்போம், நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். வழக்கை சீக்கிரமாக முடிக்கக்கூடாதுன்னு எந்த தடையும் இல்லையே, இத்தனை மாதத்துக்குள்ளே முடிச்சா தப்புன்னு எந்த சட்டமும் இல்லையே, தடுக்க போகிறது இல்லையே உங்களை. அப்போ இருந்து தீர்மானிக்கணும். நீங்கள் ஏன் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது மாண்புமிகு எஸ்எம் சுப்பிரமணியம் அவருடைய தலைமையிலான அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இது பர்டிகுலர் விஷயத்த நீங்கள் அவருக்கு மேலே அந்த அரசு அதிகாரி, அதுவும் உயர் அதிகாரி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க. தகுந்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை? நடவடிக்கை குறிப்பிடவே இல்லை, குறிப்பிடவே இல்லை. நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அரெஸ்ட்டுன்னு சொல்லணும். குற்றம் செய்வரோட குற்றம் செய்ய தூண்டியவரை மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் தகுந்த, நீங்கள் என்ன லாங்குவேஜ், என்ன மொழி அது, நீங்கள் எந்த அதில் விளக்கமே இல்லையே. அப்போ நீங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல இவங்களை பண்ணிட்டு அவங்கள காப்பாற்றுற மாதிரி விஷயம் வராதா கோர்ட்டும்? அப்போ இன்னும் விளக்கமாக நீங்கள் இந்த வழக்குலேருந்து ஒதுங்காமல் நீங்கள் இருந்து உங்கள் கண்காணிப்பில் இது முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நீதிமன்றம் தனியாக ஒரு தனிநபர் நீதிபதி வச்சு ஒரு கண்காணிப்பு வேணுன்றீங்க. இப்போ கேஸ் எடுத்தாச்சு, கேஸ் எடுத்து சுவமோட்டாவாக நீங்கள் ஆர்டர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் கண்காணிப்பில் வச்சுருங்க. நீங்கள் தொடர்ந்து வழக்க வச்சுக்கூடாதுன்னா ஒன்றும் தடை இல்லையே. நீங்கள் சிபிஐ அனுப்புறீங்க, சிபிஐ கண்காணிக்க கூடாதுன்னா உங்களுக்கு எந்த தடையும் இல்லையே. நீங்கள் ஹைகோர்ட் வந்து 226 ஆர்டிகல் கீழே நீங்கள் பவர் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. இந்த பர்டிகுலர் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் அவங்களே தலையிட மாட்டாங்க, எல்லா விஷயத்தையும் தலையிடணும் நம்மளும் சொல்ல மாட்டோம். இந்த விஷயத்தில் ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும், அஜித்குமார் நீதி கிடைக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணலாமே. குறிப்பாக இந்த மாதிரி காவல் நிலையங்களில் மரணம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, அதிகப்படியான ப்ரெஷர் வந்து போலீஸுக்கு ஒரு பக்கம் இருக்குது. அதன் காரணமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கோவத்தை வந்து எளிய மக்கள் மீது வந்து காட்டுறாங்க. இன்னொன்று, போலீஸ் கட்டமைப்புக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும் சொல்லி முன்னாள் டிஜிபியான ரவி வந்து சொல்கிறார். போலீஸ் கட்டமைப்புக்குள்ள மாற்றம் தேவைப்படுதா இப்போதைக்கு? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சங்கம் வேணுன்றது கூட நீண்ட கால கோரிக்கை. நீங்கள் சங்கமே அமைக்க முடியாது. அவங்க சங்கம் அமைச்சாங்கன்னா அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. நீங்கள் உள்ளேருந்து எதுவுமே வெளியே பேச முடியாது. நீங்கள் உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு கேட்டகரி கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் லெவலில் கொஞ்சம் தப்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் மேலே ஏசி லெவலுக்கே ப்ரெஷர் இருக்கும், டிசி லெவலுக்கே ப்ரெஷர் இருக்கும். இந்த ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், கமிஷனரு, உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் வரைக்கும் எஸ்பிக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பவர் இருக்கும். கீழே இருக்காங்க பாருங்கள், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், மற்றவங்க, அதுவும் பெண் காவலர்கள், ஐயோ இவங்கெல்லாம் படாத பாடு இருக்கும். நாங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்துக்குள்ளே இருக்கனாலும் குற்றவியல் வழக்குன்னு பார்க்கறதுனால நிறைய காவல்துறை அதிகாரிகளோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனாலும் அவங்களுக்கு நிறைய விதமான டார்ச்சர்ன்றது உண்டு மேல் அதிகாரியிலேருந்து. சார் ஒரு வழியே இல்லை, அதிகாரி சொல்லிட்டாங்க நாங்கள் பண்ணுறோம். இப்போ என்ன, எந்த போராட்டம் நீ அடினா அடிக்கணும், உதனா உதக்கணும், காலைல போய் அரெஸ்ட் பண்ணால் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா சம்பளம் கிடையாது, உனக்கு எதுவும் கிடையாது. அப்போ இவங்க நடத்துகிற விதமே மக்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கிடையாது. குற்றங்கள் அதிகரிப்பதுக்கு தண்டனையை உறுதிப்படுத்துவதும் டார்ச்சர் பண்ணுவதும் பதிலாகாது. குற்றங்கள் குறைவதற்கு நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருக்கும்போது குற்றம் குறையும். இப்போ நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, உனக்கு 50,000 1,00,000 சம்பளம், நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டுருக்கீங்க, நீங்கள் வேலை பார்க்குறத தாண்டி குற்ற நடவடிக்கை போவீங்களா? நான் போக போகிறேன், எனக்கு நல்ல சம்பளம் இருக்குது, அதுதான் விஷயம். அப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை, நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் அடிப்படை கட்டமைப்பில் அதிகப்படுத்துவது. அப்போ எல்லாருக்கும் எல்லா விதமான கிடைக்கும் உறுதிப்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கையிலும் திசை திரும்புவதற்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சமூகம் அதை செய்கிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த அரசுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. எளிய மக்கள் எப்பயுமே இன்னும் மோசமான நிலையில் இருக்கணும், எளிய மக்கள் எப்பயுமே வன்முறையில் ஈடுபடணும், இப்படின்ற உணர்வோடு இவங்க செயல்படுறாங்க. எளிய மக்கள் எல்லாரும் அப்படிலாம் இல்லை. எளிய மக்கள் உழைச்சி பழைச்சி கூலி வேலை செஞ்சாது வாழணும்னு நினைக்கிற ஜனங்க தான் ஜாஸ்தி. இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தாத வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அப்போ காவல்துறை கிட்ட புகார் கொடுத்து நீ பயப்பட வரணும். அவங்களோட விஷயம் என்னென்னா, நான் எடுத்து நீதி வழங்குற வரைக்கும் எனக்கு டைம் கிடையாது. எங்களோட எத்தனை போலீஸ் பார்க்குறாங்க, எத்தனை லட்சம் மக்களுக்கு எவ்வளோ போலீஸ் இருக்காங்க, ஒரு ஸ்டேஷனில் எத்தனை பேர் பொறுப்புகள் நியமிக்கப்படுறாங்க, ரைட்டர்ஸ் இருக்காங்க, கம்ப்ளைண்ட் போட்டு சிஎஸ்ஆர் கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, விசாரணை பண்ணது கூர் உணர்வோட, பாலியல் துன்புறுத்தல் இல்லை வன்புணர்வு வழக்கு வந்தால் அந்த பாலியல் கூர் உணர்வோட எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க, என்ன விதமான நடவடிக்கை தயாரிக்காங்க. சைக்கலாஜிக்கலாகவே இவர்களுக்கு எல்லாமே கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு.
இப்போ நிறைய இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யூனியன் ரைட்ஸ் கொடுக்கணும். அவன் நினச்சா எல்லா டைம் லீவ் எடுக்க முடியாது. நீ நினச்சா எடுக்க முடியாது. இந்த கேஸை போய் நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு சொன்னால் பண்ணிட்டு தான் ஆகணும். நீ போய் தனிப்படை அமைச்சு நீ கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போய் ஆகணும். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்லேருந்து பல விஷயங்கள் எதுவும் இல்லை. நீ மேல் அதிகாரி சொன்னால் கேட்டாகணும். நீ எல்லா கீழே இருக்கிற எல்லாருக்கும் எல்லா காசு கிடைக்கலாம் சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. மேல் அதிகாரி வேறு லெவலில் எல்லாம் பண்ணிடுறாங்க. என்னென்னா ஒட்டு மொத்தமாக காவல்துறை எல்லாமே சீரழிஞ்சு தான் இருக்குது. அது ஒரு விதத்தை சொல்ல போனால் காக்கி சட்டை ரவுடிகள் சொல்லுவாங்க. போராடுறவங்க ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, காக்கி சட்டை ரவுடிகள். நீ சொன்ன அடிக்கணும், நீ சொன்னால் நிற்கணும். எளிய மனிதன் மேலே தாக்குதல் பண்ண அப்போ அவங்க மேலே பண்ணுற டார்ச்சர்லாம் என்னை எப்பப்பா லீவ் கொடுக்குறது இல்லை, என்னை இதை பண்ண அதை பண்ண, எப்பயும் ஒரு ப்ரெஷரு, எப்பயும் மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு. இது எங்கே காட்டுவோம்? யாருன்னா கிடச்சாங்களா ரோட்டில், ஸ்டேஷனில் யாருன்னா மாட்டினாங்களா, ஓகே திருட்டு கேஸுன்னு சொல்கிறாங்களா, வேற என்ன கேஸ் நல்லா சாத்திடலாம், நல்லா ஒட்டுமொத்த கோவத்தையும் அவங்க மேலே தீர்த்தலாம். இப்போ அடிக்கிறதுன்றது உணவு. ஒரு மனிதன் சக மனிதனை துன்புறுத்துவது, கை நீட்டி அடிப்பது என்பது மன ரீதியான பிரச்சனை. அவங்களுக்கு மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கிடையாது. வந்தால் உட்காருங்க, உங்கள் கம்ப்ளைண்ட் என்ன, பேசலாம், எதுக்கு என்ன விசாரணை பண்ணணும். முதல்ல அடிப்படை கட்டமைப்பு இருக்கும்போது இந்த பிரச்சனை வராது. ரெண்டாவது, அது எல்லாமே காவல்துறை மீது, அதுலேயும் கீழே இருக்கிறவங்க மீது, கீழ்பொறுப்பில் இருக்கிறவங்க மீது திணிக்கப்படுது. இப்போது காவல்துறையை ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. மக்களோட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அவர்களுடைய குரல், அவருடைய உரிமை, அவருடைய பிரச்சனை, அவர்கள் பேசும் விதமாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஓப்பனாக வந்து கூட பேசுவாங்க. இப்படிலாம் நடக்கக்கூடாது. காவல்துறையிலேருந்து கூட குரல் வரும். ஏன்னா காவல்துறை சேர்ந்தவங்க யார்? நம்ம வீட்டில் இருந்தால் இன்னும் நாட்டை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும். கவர்மெண்ட் வேலை கிடைக்குதா, நான் ஒரு இத்தனை வருஷம் வரைக்கும் பெனிஃபிட்டை வாங்குவேன்னா, என் குடும்பம் நல்லா இருக்குமா, இப்படி போய் சேர்றவங்க தான் ஜாஸ்தி. நம்ம வீட்டிலேருந்து தானே போகிறாங்க. வக்கீலும் போலீஸ் எங்கேருந்து போகிறாங்க? அவனும் தலையாக மேலேருந்து குதிக்கலையே. ஆனால் அவங்களுடைய சிந்தனை அளவில், அவங்க அதிகார மைய லெவலில், அதிகார மையத்துக்கு வேண்டப்பட்டவர்களாக, சண்டை போடுவர்களாக, போய் நேரடியாக தாக்குபவர்களாக இவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் முன்னாடி இது போல லாக்அப் நடக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவல் நிலையங்களில் வந்து 24/7 வரைக்கும் இந்த கேமரா வந்து கண்காணிப்பு இருக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஆஃப் பண்ணிட்டுலாம் அடிக்கிறாங்கல்ல. நீங்கள் பெருமளவுக்கு எங்கே கேமரா இருக்குது? எத்தனை ஸ்டேஷனில் கேமரா இருக்குது? கேமரா சொல்லி உத்தரவு போட்டாங்களே எல்லாம் சொன்னாங்க, அவ்வளோதான். எத்தனை ஸ்டேஷனில் கேமரா இருக்குது? எத்தனை ஸ்டேஷனில் ஒர்க் ஆகுது? எத்தனை ஸ்டேஷனில் ஒர்க் ஆகுது? அவர் அடித்தாங்க, கோயிலோட கேமரா எங்கே? அதையும் ஜட்ஜு கேட்டிருக்காங்க. கேமரா நீங்கள் சார், காவல்துறையில், காவல் நிலையத்தில் பல இடங்களையும் மோசமான அராஜகங்கள், வன்முறைகள், லஞ்ச பண கைமாறு உட்பட நடவடிக்கை இருக்கிறாங்க. அங்கங்கே கேமரா இருக்கும். நீங்கள் உள்ளே போய் நீங்கள் உட்காந்து பாருங்களேன். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் என்ன வேணும், எதுக்கு நிற்கிற குரல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்கணுமா, ஐயா வருவார், வெயிட் பண்ணு, நீங்கள் காலைல போங்க, 8 மணிக்கு தான் ஐயா வருவார், இதுதான் இருக்கும். உங்களுக்கு போனவொடனே போகலாமா வேணாமா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது 99 முறை யோசிச்சு 100ஆம் முறை தான் நீங்கள் போகணும். அந்த நிலைமையில தான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்குது. அப்போது இது போன்ற காவல்துறையினர் அப்ரோச்ன்றது மக்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இல்லை. என்ன பண்ணீங்க, தொடர்ச்சியாக வழக்கறிஞர் ஃபீல்டு வந்து ஒர்க் பண்ணுறதுலாம் அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்படி நடக்குது இல்லையா, இதில் வந்து சில ப்ரோட்டோக்கால்லாம் வந்து முறையாக வந்து காவல்துறை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுறது இல்லாததுனால தான் இந்த தவறுகள்லாம் நடக்குது. இந்த ப்ரோட்டோக்காலை வந்து சரியாக ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காதுன்னு சொல்லப்படுது இல்லையா. அது ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணப்பட்டால் இந்த லாக்அப் டெத் நடக்காமல் இருக்குமா? இல்லை, அது மட்டுமே சம்மந்தப்பட்டது இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, நீ நோட்டீஸ் கொடுத்து வர வச்சு என்கொயரி பண்ணி அனுப்பலாம். நீ விசாரணை பண்ண பிறகு தான் நீங்கள் ரிமாண்ட் பண்ண முடியும். மற்றது இந்த ஒரு அப்ரோச்லேருந்தே நடந்துடுமா? இந்த ஒரு அப்ரோச்லேருந்து தான் நடக்காது. அவர்களுக்கு முதல்ல ஜனங்களை அடிக்கக்கூடாது. எளிய மக்கள், இப்போ நீங்கள் ஒன்று இருக்குது சார், தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்த நீதிபதி யாருக்குமே தெரியாதா? இப்போ இருக்கிற பெஞ்சுக்கு ஊரில் இருக்க எல்லா ஜட்ஜுக்கும் தெரியாதா? எத்தனை கேஸில் கை கால் உடைக்கிறாங்க. காவல்துறை வன்முறைன்றது இது சாதாரணமாக ஏற்றுக்கிறது இல்லையா? இப்படி பண்ணால் உடைக்க தான் செய்வாங்க. அப்போ ஏதோ பண்ணியிருப்பான், எல்லாரும் பாத்ரூமில் வலிக்கு வந்திருப்பாங்க. ஏன் எல்லா மேஜிஸ்ட்ரேட், ரிமாண்ட் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜட்ஜஸ்க்கு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு யாருக்குமே தெரியாதா? நீங்கள் பேப்பரில் எடுத்து பாருங்கள், பல இன்சிடென்ட் கை கால் உடச்சி தான், காலை உடச்சி அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் இருக்குது. நீ காவல்துறையில் இந்த கான்செப்ட் இருக்காங்க பாருங்கள், எப்படி உடைச்சா எப்படி உடைக்கலாம், சத்தம் இல்லாமல், வாயில் துணி வச்சு உடைக்கலாம், ஈரத்தண்ணி போட்டு உடைக்கலாம், இதுக்கு ட்ரைனிங்லாம் வச்சுருக்காங்க. எப்படி இவர் வந்தால் தான் கரெக்டாக உடைப்பார், இவர் காலை உடைப்பார், இவர் கையை உடைப்பார். அப்போ அடிப்படையிலே ஒரு சமூக விரோதிகள் போல் இவர் சொன்னாங்கல்ல, இதை வந்து பார்த்தா கொலைகாரங்களோட மோசமாக பண்ணாமல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ப்ரீ பிளான் பண்ணி திட்டமிட்டு கொலை பண்ணுறவங்களோட மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள அதான் நடக்குது. நீ ஒருத்தனை அடிக்கணும், உதைக்கணும், ப்ராப்பராக ஒரு என்கவுண்டர் இல்லாத என்கவுண்டரை பிளான் பண்ணி என்கவுண்டராக காட்டணும். இது எல்லாமே காவல்துறையில் சொல்லி கொடுக்குறாங்க. இது ஏன் எல்லா ஜட்ஜுக்கும் தெரியாதா? அப்போ ரொம்ப இயல்பாக இந்த சமூகத்தில் கை காலை உடைக்கிறது, ஏற்றுக்கிறது, சித்திரவதை பண்ணுறதுன்னு நிலைமை இருந்துச்சுன்னா, நீ வெறும் சம்மனை கூப்பிட்டு
ஏன் சம்மனை கூப்பிட்டு என்கொயரி பண்ண மாதிரி கையை உடைக்க முடியாதா, காலை உடைக்க முடியாதா, செய்ய முடியாதா? இதுதான் ப்ரொசீஜர்ன்றது இல்லை. முதல்ல அவரிடம் இந்த முன்ன காவல் நிலையம் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம், நீ கை காலை உடைக்கக்கூடாது. நீதிமன்றத்தில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் குற்றவாளி என தீர்மானிக்கும் வரை அவர் வந்து குற்றவாளின்னு என கருதக்கூடாது நீதிமன்றம் மற்றவங்களும். இப்போ மனித உரிமை செயல்பாடு மற்ற இதெல்லாம் தாண்டி சமூகத்தில் அரசாங்கம் மக்களுக்கு பொறுப்பேற்கு, அதுதான் பிரதானமானது. இப்போ குற்றங்கள் தடுக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை தனியாக பொறுப்பாக கூடாது. நீ ஒழுங்காக பார்க்கல, அதனால தான் எல்லாம் நடக்குது. குற்றங்கள் நடக்காத அளவுக்கு சமூகத்தில் மக்களுடைய மனநிலை மாற்ற வேண்டும். அவர்களை ரொம்ப இயல்பாக அது அந்த விஷயத்தோட சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குதுன்னா காவல்துறைக்கு வேலை இருக்காது. காவல்துறையும் நல்லா இருக்கும், நம்மக்கிட்ட போகிறோம் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா கூடுதலாக வந்து இப்போ புதுசாக வந்து 3 குற்றவியல் சட்டம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற அதிகாரமே எளிய மக்களுக்கு எதிராக வந்து காவல்துறை வந்து பயன்படுத்தும் போது இந்த 3 குற்றவியல் சட்டங்களில் வந்து கூடுதலான அதிகாரங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் அதிகாரமே இல்லைன்னா அவங்க அதிகாரம் எடுத்துப்பாங்க. அவங்க அதிகாரமே இல்லை. இது என்னென்னா கண் துடைப்பு தான். இப்போ என்னென்னா நாட்டில் இந்த சட்டங்கள்லாம் வந்தால் குற்றங்கள் அப்படிலாம் குறையாது. குற்றங்கள் இப்போ இந்த 3 ஆக்ட் இப்போ மாற்றினாங்களே, என்ன குற்றம் குறைஞ்சிருச்சு? இந்தியாவினுடைய குற்ற நீங்கள் பட்டியல் பாருங்கள், என்ன குறைஞ்சிருச்சு? லாக்அப் டெத்து நடக்க தான் செய்யுது, மற்ற எல்லா குற்றங்களும் நடக்க தான் செய்யுது. என்ன குறைஞ்சி? இது அப்படி இல்லை. எது தேவையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் கேட்காததெல்லாம் கொடுப்போம். நாங்கள் நினச்சா எந்த அரசியல் வேணால் பண்ணுவோம். அதில் ஒரு டைப்பு தான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க சட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் சட்டமாக மாற்றுறோம், இன்னைக்குள்ள சட்டமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்துக்கான விஷயம் பண்ணுறாங்க. அடிப்படை உணர்வோடு ஜனங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படலை. நீங்கள் குற்றங்கள் கடுமையாக்கப்படணும்னு சொல்லும் போதே அங்கேயே அரசாங்கம் விழுந்துருச்சு. குற்றங்கள் இல்லாமல் பார்த்துப்போன்னு சொல்லி சட்டங்கள் கொண்டு வருவோன்னு சொன்னால் அந்த சட்டம் சரியான சட்டம். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.